ஜுவல்லரி விலாக்ஸ் பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரி தான் வந்திருக்கோம். ஸோ எப்போயுமே வந்து லைட் வெயிட்லேயே நிறையா செயின் போடுறீங்க, ஹெவி மாடலில் லலிதா ஜுவல்லரியில் செயின்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கா, தாலிக்குடியிலன்னு கேட்டிருந்தீங்க. ஹெவி மாடலில் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. 10 பவுனுக்கு மேலேயும் இருக்குது, 6, 7, 8 அந்த மாதிரி வெரைட்டியும் இருக்குது. இன்றைக்கி நான் காட்டுறது வந்து எல்லா செயின்லேயும் இருக்கிற சாம்பிள் பீஸ் மாதிரி காமிச்சிருக்கேன். நம்ம லலிதா ஜுவல்லரியில் செயினுடைய வேஸ்டேஜ் எல்லாம் 4% ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது சுந்தரி மாடலில் மிஷின் கட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு 3 ரொட்டேட்டிங் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செயினுடைய வெயிட் உங்களுக்கு 111 கிராம் வருது. அதாவது 80 கிராம் அப்படின்னா 10 பவுனுங்க. கிட்டத்தட்ட இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 பவுன் 13 பவுன் கிட்டத்தட்ட வரும். ஸோ அவ்வளோ அழகாக பார்வையாக ரொம்ப கெட்டுசாக இருந்துச்சு. இந்த பால்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொட்டேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பால்லையும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக முறுக்கு செயின் மட்டும்தான் போடுறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நீட்டாக எலகெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வெயிட் அதிகமாக இருந்தாலும் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா உரசல் ஏற்படாது, அந்த அளவுக்கு சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய முறுக்கு செயினில் அழகாக வந்து முகப்பு. இது வந்து உங்களுக்கு 56 கிராம் வருதுங்க. கரெக்டாக உங்களுக்கு 7 சவரன் வரும். முக்கியமாக அதில் என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா இதோடைய முகப்பு வந்து உங்களுக்கு ஒரு காப்பர் ஷேடிங்கில் ஒரு ஆன்டி ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. செயின் வந்து உங்களுக்கு கோல்டு கலர்லேயும், இந்த முகப்பு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்ஸ் கூட நம்ம லலிதா ஜுவல்லரியில் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி முறுக்கு செயின் வந்து ஒரு 5-6 பவுனில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ முறுக்கு செயின் வந்து நீங்கள் ஒரு 7 பவுன்லேயும் இவ்வளோ பெருசாக வாங்க முடியும். ஆனால் பக்கத்தில் வந்து சுந்தரி மாடல் செயின் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 12 பவுனுக்கே வந்து ஷேப் வந்து உங்களுக்கு பார்வை கம்மியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது முறுக்கு மாடல் கிடையாது, இது வந்து ஸ்கொயர் கட்டிங் சொல்லுவாங்க. ஸ்கொயர் கட்டிங் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இதுலேயும் வந்து 3 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அழகாக வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நல்லா இறுக்கமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெடப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கொயர் கட் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 56 கிராம் தான் வருது. அதாவது 7 சவரன் கிட்ட வருது. இந்த மாடல் முக்கியமாக நான் காட்டுறது நிறைய பேர் ஹெவியில் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் கொடுத்துருக்குறேன். லைட் வெயிட் தாலி செயின் கலெக்ஷன்லாம் வந்து 1.5-2 பவுன்லேருந்து லலிதா ஜுவல்லரியில் அவைலபிளாக இருக்குது. அந்த கலெக்ஷனும் நம்ம வீடியோவில் தான் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி ரொம்ப ஷைனிங்காக பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செயின் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதே செயினில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பால்ஸஸ் இல்லாமல் பிளெயினாகவும் கொடுத்துருக்காங்க, அதையும் காட்டுறேன். ஸோ மொத்தமே நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே 2 ட்ரே தான் காமிச்சிருப்பேன். பட் நிறைய வெரைட்டியில் இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டிலையுமே நான் ரேண்டமாக எடுத்து இந்த மாதிரி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் தெளிவாக இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செயின் வந்து முறுக்கு கட்டில் பிளெயின் செயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது மோஸ்ட்லி ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸ் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு கட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ கஸ்டமைஸ்டாக நம்ம லலிதா ஜுவல்லரியில் நிறைய முகப்புமே இருக்குது, கல் வச்சது ஆன்டிக்லேயும் இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸும் இருக்குது. வாங்கி நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம். இந்த முறுக்கு செயினுடைய கிராம் வந்து கரெக்டாக 80 கிராம் கொடுத்துருக்காங்க, 10 பவுனில் உங்களுக்கு வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 112 கிராமில் இருக்கிற அழகான முறுக்கு செயின் பேட்டர்ன் தான். ஸோ எவ்வளோ அழகாக பார்வையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம லலிதா ஜுவல்லரியில் தாலிக்குடியில் முக்கியமாக அந்த முறுக்கு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 1.5 பவுன் 1 பவுன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த முறுக்கு செயின் வந்து ஹெவியாக போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி செயின்ஸும் அங்கே அவைலபிளில் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் 15 பவுன் இல்லை வந்து ஒரு 20, 21 அப்படி கொடுக்கணுன்னா கூட கஸ்டமைஸ்டாக வித்தின் 25 டேஸில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சேம் அதே முகப்பு செயினில் சைடில் பால் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்காங்க. பால்ஸ் எல்லாமே ரொட்டேட்டபிள் தான். இது உங்களுக்கு 56 கிராம் வருது. சரிங்களா, நான் பார்க்க நல்லா ஒரு பார்வையாக வந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த முறுக்கு செயின் பேட்டர்னில் பால் பேட்டர்ன் தான் கொடுப்பாங்களான்னா கிடையாது. ஸ்டோன்ஸ் வச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியான கிராம்ஸாக நான் ஏற்கனவே காமிச்ச வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அதுக்கு முந்தின வீடியோஸ் நிறையா கொடுத்துருப்பேன். இது வந்து பால் வித் நடுவில் ஒரு சின்ன பெண்டன்ட் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு 47 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. சேம் உங்களுக்கு முறுக்கு செயின் பேட்டர்னில் தான் வருது. இதே முறுக்கு செயினில் ஆன்டிக் ஃபினிஷிங் கொடுக்குற முகப்பு இருக்குது, ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுக்குற முகப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய மல்டிபிள் வெரைட்டிஸும் நம்ம லலிதா ஜுவல்லரி குரோம்பேட் பிரான்ச்சில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற சுந்தரி மாடல் செயின் தான். ஃபஸ்ட்டு செயினாக நான் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி மாடலில் மிஷின் கட்டு காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து அதை விட ரொம்ப நைஸாக இருக்கும். இது கரெக்டாக உங்களுக்கு 72 கிராம் வருது. கிட்டத்தட்ட 9 பவுன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிஷின் கட்டு இல்லாத சுந்தரி மாடல் செயின். எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்களேன். ஸோ நிறைய ஜென்ட்ஸ் வந்து இது போட்டிருப்பாங்க. இப்போ லேடிஸ் ஆல்சோ இது வந்து முகப்பை ஆட் பண்ணி அழகாக போட்டுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிறதுனால இது அவ்வளோ கனமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த செயின் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தாலி செயின் பக்கத்தில் துணை செயின் மாதிரி கூட போடலாம். இந்த சுந்தரி செயின் ஆல்சோ வந்து 1 பவுண்டில் இருந்தே நம்ம லலிதா ஜுவல்லரியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.